இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படிச்சுட்டு நான் கேட்டது இது யா யார் எழுதுனீங்க, உண்மையிலேயே நீங்க தான் எழுதுனீங்களா, நீங்க தான் எழுதுனீங்களான்ட்டு கடைசியில் ஷூட் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு இப்போவும் நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படின்ட்டு. இது நான் சொன்னா கொஞ்சம் மிகைப்படுத்துதா இருக்கும், நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ சல்யூட் டு தமிழ் பிரபா, ஒரு அஸ்வின் அண்ட் சித்தார்த். சாதாரணமா எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் இல்லை, ரொம்ப காண்டா இருந்தது. இது என்கிட்ட எனக்கு கிடைச்சிருந்தா ஐ வுட் லைக் டு கன்வெர்ட் திஸ். இது டெஃபினட்டா அப்புறம் ரொம்ப பேசுறோம், நல்ல படம் வரணும், கொஞ்சம் இதுல இருந்து வெளில வரணும், தமிழ் சினிமா புதுசா போகணும் ஒரு எல்லையை நோக்கி, என்னென்னவோ பேசுவோம். ஆனா யாரும் ரொம்ப பெருசா எடுக்கிறது இல்லை. பட் திஸ் ஃபிலிம் வில் பி a வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். நான் கேரண்டி உங்களுக்கு, நான் போய் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டா நீங்க பாருங்க தியேட்டர்ல. திஸ் இஸ் எக்ஸலண்ட் ஃபிலிம் அட்டெம்ப்ட். நானும் தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொர்க்கவாசல் மாதிரி ஒரு பெரிய படத்தோட பாட்டாக முடிச்சல. ஆக்சுவலி இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணவே கிடையாது. அதனால ரஞ்சினி அண்ட் அஸ்வின் ஹாவ் ஹெல்ப் மீ அ லாட். ஒரு ஒர்க் ஷாப் கூட அவங்க தந்தாங்க. And I'm forever thankful to Siddharth for giving me this role, and R.J. Balaji sir and producers, everyone. Thank you so much for believing me and giving me this role. And 29th எங்களோட மூவி ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாம் வெரி நர்வஸ். அதனால சொர்க்கவாசல் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இது நானும் என்னோட ரைட்டர்ஸும் ஒரு 3 years முன்னாடி எழுத பிளான் பண்ணி ஒரு உண்மை சம்பவம் வச்சு இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னாங்க. நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம், நிறைய கல்ட் ஃபிலிம்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. வட சென்னையா இருக்கட்டும், விருமாண்டியா இருக்கட்டும், 2 லெஜெண்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்ட், வெற்றிமாறன் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா எங்களுக்கு இருந்தாங்க. அப்போ ஜெயில் கதையா நம்ம எடுக்கும்போது இது டோனாகவும் ஃபிளேவராகவும் வேற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ஸ்டைலா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சோம். ஏன்னா இன்னைக்கு கமெண்ட்ஸ் நிறைய பார்க்கும்போது சொர்க்கவாசல் ஒரு ஜெயில் படத்துக்கு அப்படி அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்க இது ஜெயில நிறைய ராஜமந்திரி போய் நிறைய ரிசர்ச் பண்ணோம், ஜெயில் சிறை கைதிகளோட நிறைய பேசணும், மனநிலை என்னவா இருக்குன்றது என்னோட ரைட்டர்ஸ் அதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் இங்க தவறே பண்ணாம நிறைய பேர் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. விசாரணை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க. 70% இந்தியாவில விசாரணை கைதிகள் மட்டும்தான் இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா கோர்ட் அவங்களுக்கு இன்னும் எந்த தண்டனையும் கொடுக்கல. பட் இன்னைக்கு வரைக்கும் ஜெயில 10-12 வருஷமா உள்ளே இருக்கிறவங்களை நிறைய பேர் மீட் பண்ணும்போது ஒரு பயங்கர ஐயோப்படா இருந்துச்சு. அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு வார்த்தை பயங்கரமா கனெக்ட் ஆனது. ஒரு வார்த்தை என்னன்னா ஹோப். அவங்க எப்போ அவங்களோட குடும்பத்தோட திருப்பி சேருவாங்க, அவங்க பண்ணாத தவறுங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம தவறுங்களை என்னைக்குமே நியாயப்படுத்தவே முடியாது. பட் அவங்க ஒரு லைஃப் ஒரு ஹோப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்காவது இந்த சொர்க்கவாசல் திறந்து திருப்பி அவங்க குடும்பத்தோடையும் அவங்க எல்லாரோடையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஹோப்ல இருக்காங்க. அண்ட் எல்லாரையும் ஐ திங்க் எல்லாரோட ஜேர்னியுமே அந்த ஹோப்ல மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஒரு இமோஷனல் கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்கும், ஒரு சோல் இருக்கிற ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்கும். 2 hours 10 minutes ஒரு ஸ்லிக் ரன் டைம்ல இந்த படத்தை நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கரா என் படத்தை அதுக்கு மேல நான் பேச முடியாம நான் ரொம்ப எக்ஸைட்டடா இந்த கண்டென்ட் எப்படி நீங்க வர வைப்பீங்க அப்படின்ட்டு நான் காத்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா இந்த மாதிரி படம் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல மட்டும்தான் இது பண்ணும். ஸோ பிரஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட்டுக்கு நான் என்னைக்குமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க சப்போர்ட் எனக்கு என்னைக்குமே தேவை. படம் நீங்க என்ன ஃபீட்பேக்கா இருந்தாலும் ஐ எம் வெரி ஈகர் டு நோ என்ன ஃபீட்பேக் கிடைக்க போகுதுன்ட்டு. ஸோ 29th November தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க. லைக் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பேங்கராக தான் ரிலீஸ் ஆகணும், எது பண்ணாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா டைமும். அப்புறம் இப்போ செல்வராகவன் சார் இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். மெயின் விஷயம் படத்தோட ஹீரோ என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவர் எனக்கு கிட்டத்தட்ட. அண்ட் இந்த படத்தை இவ்வளோ டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாரோட ஃப்ரீடமும் கொடுத்து, அதே மாதிரி படத்தில் ஈக்குவலாக எல்லாருக்கும் ரோல்ஸ் கொடுத்து ஒரு மல்டிபிள் கேரக்டர் ஃபிலிம் மாதிரி இந்த படம் கொஞ்சம் டிசைன் ஆகிருந்தது. அதை அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து பண்ணது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு சூப்பர் அப்படின்ட்டு ரொம்ப பிலீவ் பண்ணார் எங்கள் எல்லாரையுமே. அவர் தான் எங்கள் எல்லாருக்குமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய கைட் மாதிரி எல்லாருக்கும் கரெக்டாக சேர்க்கிறது. ஸோ இந்த படம் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் எனக்கு அவரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் அவரோட பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. நான் பயங்கரமாக ரசித்தேன்.
ஃபைனல் காப்பி பார்த்துட்டு சூப்பராக இருந்தது எனக்கு. அவர் ஒரு செம்ம ஆக்டராக வந்து இந்த படத்தில் பார்ப்பீங்க அப்படின்றதுல நான் ஷூராக இருக்கேன். சொர்க்கவாசல் படம் வந்து இதை எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண கொடுத்த இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் திங்க் ஸ்டுடியோஸ் அண்ட் ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் ஓகே உங்கள் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு உடனே வாங்கிட்டீங்க போல இருக்கு அப்படிதான் நிறைய பேருக்கு கூப்பிட்டாங்க. பட் ஆக்சுவலாக சித்ரா வந்து லைக் வி நோ ஈச் அதர் ஃபார் லாங் டைம். அண்ட் இந்த படத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து இந்த படம் உருவாகிறத இருந்து பார்த்துருக்கேன். அண்டு இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ஒரு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக அட்டம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு பதட்டமோ பயமோ இருக்காது. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு வலு சேர்த்துருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை வந்து நிச்சயமாக நம்ம எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அண்டு அதை ப்ரொடியூசர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ நான் சொன்னேன் நான் இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ சித்ரா வந்து இப்போ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அதை வந்து கொடுத்தாரு. அண்டு அதனால வந்து இப்போ இந்த படத்தை வந்து உலகமெங்கும் கொண்டு போய் நம்ம ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சரியான டைம் அண்ட் நல்ல டேட் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் போலவே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற படத்தில் இருக்கக்கூடிய மொத்த குழுவுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அது ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு இல்லை பார்த்த சில சம்பவங்கள் அடிப்படையில் ஒரு படம் வர்றப்ப அது ரொம்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து படம் பார்க்குறப்ப அது அந்த அந்த சம்பவத்துக்கு நம்மளை அது எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு த்ரில்லர் ஜானர் இன்னைக்கு எல்லாருக்கும் பரவலாக பிடிக்கக்கூடிய ஒரு ஜானராக இருக்குது. அது எல்லாமே இந்த படத்துக்கு அமைஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் முக்கியமாக டைரக்டர் அண்ட் த ஹோல் டெக்னிக்கல் க்ரூ ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.